நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஹையர் ஹை போயிட்டுருக்கு. ஸோ ஹையர் லோ, ஹையர் லோல இருக்கு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு, அகைன் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. பண்ணிட்டு அகைன் போயிட்டு இந்த ஹைய பிரேக் பண்ண முயற்சி பண்ணுது. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு குளோஸ் வச்சிருந்தாலும் சஃபிஷியன்ட்டா இல்ல. போதுமான அளவுக்கு ஒரு வால்யூமோட ஒரு பை பை ட்ரெண்ட வந்து கன்டின்யூ பண்ற மாரியான ஒரு கேண்டில்ஸ் இங்க ஃபார்மேஷன் இல்ல. குளோசிங் இருக்கு. பட் நல்ல ஒரு வால்யூம் கேண்டிலா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அதாவது இன்னைக்கு என்ன கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்டெசிஷன் கேண்டில் அதாவது டோஜி. ஸோ இந்த செட்டப் எப்பயுமே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ண உடனே குளோஸ் வச்சிருந்தாலும், அதன் பிறகு வந்து ஒரு டோஜி கேண்டில் அதாவது இன்டெசிஷன் கேண்டில் வரக்கூடாது. அப்படின்னு நம்ம ரெகுலரா நெறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் டெலகிராம் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புதுசா பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. பட் சஃபிஷியன்ட்டா இல்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் அகைன் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் டோஜி. ஸோ இதுவுமே வந்து பைய வந்து வீக்கா இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அறிகுறி. அதாவது பை ட்ரெண்ட் வீக்கன் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே போல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்போ வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்க்குள்ள ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கோ, நல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருந்தாலும், நெக்ஸ்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ற கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லை. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. பட் அதுக்காக பை போகவே போகாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் இங்க என்ன நடக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம இந்த ஸ்டெப்ஸ எடுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வ குடுக்கலாம். அது என்ன நடக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ பை கன்டின்யூ ஆனாலும் சரி, ஒரு டவுன் குடுத்தாலும் சரி, நல்ல ஒரு பிக் மூவ் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நாம இங்க என்ன சொல்றோம்னா, டே டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணி ட்ரெண்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஹையர் ஹைல தான் இருக்கு. ஸோ ஹையர் லோல தான் இன்னும் இருக்கு. ஸோ எப்பயுமே நான் ஹையர் லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணல. சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சிருந்தாலும், ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. ஒரு இன்டெசிஷனான ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கே தவிர, டவுன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இன்னும் இல்ல. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். அது என்னங்கிறத நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எனிவே இந்த இடத்துல ஒரு பிக் மூவ் புல்க்கும் சரி, பியருக்கும் சரி வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம பார்க்குறது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்குவோம். இங்கிருந்து நல்ல ஒரு புல் மூவ் பிரேக் அவுட் நடந்த பிறகு, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் ஹை தான். பட் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து ஒரு ஹையர் ஹைய வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. அதாவது ஒரு ஹையர் ஹை பிரேக் ஆனாலும், ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகுது. பட் பிரேக் பண்ண முடியல. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போகுது. இன்னும் பிரேக் ஆகல. இப்ப என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹைய மார்க்கெட் பிரேக் ஆனால், நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் சப்போஸ் பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மினிட் கேன்டலோ அது கன்டின்யூ கேன்டலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நல்ல ஒரு புல் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 26,000 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. பட் உடனே அந்த டார்கெட் போகுமாங்கிறது தெரியாது. பட் ஸ்லோலி இட் வில் கோ அப் டூ 26,000 சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி கிரீன் பாரா வைக்குது. நல்ல ஒரு கிரீன் கேன்டலா இருக்குன்னா, நம்ம பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். அதுக்கான லெவல் 26,000 போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஒருவேள மார்க்கெட் கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வச்சு ஃபெயில்ட் ஆச்சுனாலும் சரி, ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஸோ இந்த லோவ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஹையர் ஹை போயிட்டே இருந்தது. ஸ்ட்ரகிள் ஆகுது. ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. அதாவது அந்த ஹைய பிரேக் பண்ண முடியாம டெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஹையர் லோ இந்த இடத்துல ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையர் லோல வந்து பிரேக் பண்ணாம தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட்ல தான் இன்னமும் இருக்கு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் சரி, டே டைம் ஃப்ரேமும் சரி. பட் பைய வந்து பிரேக் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கு. அல்லது அக்குமுலேட் பண்ணிட்டும் கூட இருக்கலாம். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து இங்க பைல வந்து அக்குமுலேட் பண்ணிட்டும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம 2 சைட்லயும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்ப இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரீகன் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள்
கிட்டத்தட்ட இருக்கு. இப்போ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லோ 25,360. ஸோ இப்ப உள்ள லேட்டஸ்ட் ஹையர் லோ இதுதான். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹையர் லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்க சான்சஸ் இருக்கு. அப் டூ 25,000 25,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்ப்போம். மார்க்கெட் வந்து பை சைட் பிரேக் அவுட் ஆயிட்டு புல் மூவ் கன்டின்யூ பண்ணுதா? அல்லது பியர் சைடு அதாவது 25,360 பிரேக் பண்ணி 25,000 ரீச் பண்ண போகுதா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். சப்போஸ் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இந்த ஹையர் லோ வந்து சாரி ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம் வந்து ஃபெயில்ட் ஆகுது. ஸோ டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆனா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ், நல்ல ஒரு லாங் மூவ் போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம இப்ப சொல்லிக்கிறது 25,000 அப்படிங்கிறது இன்ட்ராடே டார்கெட் தான். பட் டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தது. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுன்னா, டே டைம் ஃப்ரேம் மிகப்பெரிய டார்கெட் இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு இந்த சைடுல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் எங்க அப்படிங்கிறத நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் அதுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். லைவ்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நான் இங்க சொல்றது என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க அத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க உன்னோட மனி மேனேஜ்மென்ட்டையும், உங்களோட அனலிசிஸையும் சேர்த்து பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.